டுடேஸ் மினி வீலாகில் நான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காவும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு நான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை குழம்பு. இந்த முருங்கைக்கீரையை வந்து நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம பருப்பு குழம்பு வைக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து புளிக்குழம்புக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. மாப்பிள்ளை சம்பா தோசை. மாப்பிள்ளை சம்பா வந்து 1 கப் மாப்பிள்ளை சம்பா, 1/4 கப்பு வந்து உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா இது மாதிரி அரைச்சி நைட்டு எடுத்து வச்சுருங்க. காலையில் எடுத்து நல்லா பிடிச்சிருக்கேன். தோசை ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான கார சட்னி. மீன் குழம்பு சைட் பை சைட் கொதிச்சிட்ருக்கு. அது மதியானத்துக்கு பாருங்கள், நல்லா மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா புளி வந்து 2 எலுமிச்சை சைஸ் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அந்த பால் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டு அது 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.